வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். காசாவில் போர் தொடர்கிறது. ஒரு ராணுவ தாக்குதல் உத்தி மாற்றத்தில் காசாவில் ஹமாஸ் இயக்கத்தினர் மற்றும் தளபதிகளின் பெரும்பாலான கொலைகளுக்கு ஆளற்ற விமானங்கள் இப்போது காரணமாகின்றன என்று IDF நேற்று புதன்கிழமை தகவல் வெளியிட்டது. ஹமாஸ் இயக்கத்தினரை கொள்ள விமானப்படையிடம் சிறப்பு உதவி கேட்க வேண்டிய அவசியமின்றி அட்லப் ஆளற்ற விமானங்கள் இப்போது தரைப்படைகளுக்குள் பரவலாக கிடைக்கிறது என்று IDF கூறியது. ஹிப்ரு மொழியில் அட்லப் என்பது வௌவால். மேலும் 25 துருப்புக்களை உள்ளடக்கிய படைப்பிரிவு மட்டத்தில் ஒவ்வொரு படைப்பிரிவும் இப்போது அதன் சொந்த கண்காணிப்பு மற்றும் உளவு சேகரிப்பு ஆளற்ற விமானங்களை வைத்திருக்கிறது என்று IDF கூறியது. ஹமாஸ் குண்டுவீச்சுகள் அல்லது சுரங்கப்பாதைகள் உளவு பார்க்க சில ஆளற்ற விமானங்கள் குறிப்பாக புதிய கட்டமைப்புகளுக்குள் நுழையும் பணியில் ஈடுபட்டுள்ளன. கண்காணிப்புக்காக ஆளற்ற விமானங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. அவை ஹமாஸ் பதுங்கியிருந்து இஸ்ரேலிய துருப்புக்களை தாக்குவதை தடுக்கின்றன. படையினர் முன்னேறுவதை முன்பு ஹமாஸிடமிருந்து எந்த பதுங்கியிருந்து தாக்குதல்களும் இல்லை என்பதை உறுதி செய்வதற்காக ஆளற்ற விமானங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. அத்துடன் அந்த ஆளற்ற விமானங்கள் ஹமாஸ் மீதான தாக்குதல்களுக்கும் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த ஆளற்ற விமானங்களை கையாள 20,000 இஸ்ரேலிய துருப்புகளுக்கு பயிற்சி அளிக்கும் 14 IDF பயிற்சி மையங்கள் இப்போது உள்ளன. போருக்கு முன்பு ஆளற்ற விமானங்கள் பெரும்பாலும் விமானப்படை விஷமாக இருந்தன. அப்போது தரைப்படைகளுக்கு நேரடியாக முழுநேர ஆளற்ற விமானங்களை வழங்குவது ஒரு அரிய நிகழ்வாகவும் பெரும்பாலும் பட்டாலியன் தளபதி மட்டத்தில் மட்டுமே இருந்தது. சுமார் 250 துருப்புக்களை கொண்ட குழுவுக்கு ஒரு ஆளற்ற விமானம் கிடைத்தாலே பெரிய விஷயம் என்ற நிலை இருந்தது. இப்போது தரைப்படைகளின் மிகச்சிறிய மட்டங்களில் கூட பல ஆளற்ற விமானங்கள் உள்ளன. ஹமாஸ் விரைவில் ஒரு கடுமையான தேர்வை எதிர்கொள்ள நேரிடும் என்று பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் எச்சரித்துள்ளார். போரை முடிவுக்கு கொண்டு வர இஸ்ரேலின் நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டு சரணடைய வேண்டும். அனைத்து பணிய கைதிகளையும் விடுவிக்க வேண்டும். அல்லது காசா நகரம் ரஃபா மற்றும் பெய்ட் ஹனூன் போல தரைமட்டமாக மாறுவதை பார்ப்பார்கள் என்று குறிப்பிட்டார். போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஈடாக அனைத்து பணிய கைதிகளையும் விடுவிக்க தயாராக இருப்பதாக ஹமாஸ் ஒரு அறிக்கையை வெளியிட்டதை தொடர்ந்து அவரது கருத்துக்கள் வந்துள்ளன. இருப்பினும் காசா நகரத்தை கைப்பற்ற IDF விரிவாக்கப்பட்ட தாக்குதலை திட்டமிட்டு வருகின்றது. காசாவில் போரை விரைவாக முடிவுக்கு கொண்டு வருவதற்காக 20 பணிய கைதிகளையும் உடனடியாக இஸ்ரேலுக்கு அனுப்புமாறு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் புதன்கிழமை ஹமாஸ் இயக்கத்தை எச்சரித்தார். ஹமாஸிடம் 20 பணைய கைதிகளையும் உடனடியாக திருப்பி அனுப்ப சொல்லுங்கள். 2 அல்லது 5 அல்லது 7 பேரை அல்ல 20 பேரையும் விடுவிக்க வேண்டும். அப்போதுதான் விஷயங்கள் விரைவாக மாறும். அது முடிவடையும் என்று அவர் தனது உண்மை சமூக வலைதளத்தில் பதிவிட்டார். அக்டோபர் 7, 2023 ஹமாஸ் தலைமையிலான பாலஸ்தீனிய இயக்கங்களால் கடத்தப்பட்ட 251 பேரில் 47 பேர் உட்பட காசா பகுதியில் மொத்தம் 48 பேர் பணைய கைதிகளாக இருப்பதாக கணிப்புகள் உண்டு. அதில் இன்னமும் உயிருடன் இருப்பதாக கருதப்படும் பணைய கைதிகளை பற்றி மட்டுமே ட்ரம்ப் குறிப்பிடுவதாக தெரிகிறது. இஸ்ரேலிய பாதுகாப்பு படையால் இறந்ததாக உறுதிப்படுத்தப்பட்ட குறைந்தது 26 பேரின் உடல்களும் காசாவில் உள்ளன. 22 பேர் உயிருடன் இருப்பதாக நம்பப்படுகிறது. அதில் 2 நல்வாழ்வு குறித்து பெரும் கவலைகள் இருப்பதாக இஸ்ரேலிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 2014 காசாவில் கொல்லப்பட்ட ஒரு IDF சிப்பாயின் உடலையும் ஹமாஸ் வைத்திருக்கிறது. கடந்த மாதம் 20க்கும் குறைவான பணைய கைதிகள் உயிருடன் இருப்பதாக ட்ரம்ப் கூறியதன் மூலம் பணைய கைதிகளின் குடும்பங்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தினார். பணைய கைதிகள் விஷயத்தில் இஸ்ரேலிய அரசாங்கத்தின் முக்கிய நபரான கால் கிரிஷ் ட்ரம்பின் கூற்றுக்கள் இருந்த போதிலும் உயிருடன் உள்ள பணைய கைதிகளின் எண்ணிக்கையில் எந்த மாற்றமும் இஸ்ரேலுக்கு தெரியாது என்று கூறினார். சமீப நாட்களில் அமெரிக்க ஜனாதிபதி இஸ்ரேல் போரை விரைவாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று தனது நம்பிக்கையினை மீண்டும் வலியுறுத்த தொடங்கியுள்ளார். இந்த வார தொடக்கத்தில் டெய்லி காலர் பத்திரிகைக்கு ட்ரம்ப் அளித்த பேட்டியில் ஹமாஸ் இஸ்ரேலுக்கு தீங்கு விளைவிப்பதால் இஸ்ரேலியர்கள் அந்த போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று அவர் கூறினார். ஆனால் காசா நகரத்தை கைப்பற்றும் இஸ்ரேலின் திட்டத்திற்கு அவர் ஆதரவையும் தெரிவித்தார். அடுத்து வரும் வாரங்களில் இஸ்ரேல் ஹமாஸுக்கு எதிரான போரை தீவிரப்படுத்தி ஹமாஸின் கதையை முடிக்க வேண்டும் என்றும் மீதமுள்ள பணைய கைதிகள் ஹமாஸ் அளிக்கப்பட்ட பின்னரே விடுவிக்கப்படுவார்கள் என்றும் கூறினார். காசா நகர நடவடிக்கை முடிவடைய 4 அல்லது 5 மாதங்கள் ஆகலாம் என்று இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் தீர்மானித்துள்ளதாக கூறப்படுகின்றது. அதன் பின்னர் நேதன்யாகு மத்திய பகுதியில் உள்ள அகதிகள் முகாம்களை கைப்பற்றுவதற்கான அடுத்த நடவடிக்கை குறித்து பேசியுள்ளார். புதன்கிழமை பணைய கைதிகளின் குடும்பத்தினருடன் ஒரு ஆழமான நிகழ்ச்சியான சந்திப்பை நடத்தியதாக பிரிட்டிஷ் வெளியுறவு செயலாளர் டேவிட் லாமி கூறினார். எக்ஸில் அவர் வெளியிட்ட ஒரு பதிவில் குடும்பங்கள் தங்கள் நம்ப முடியாத வலிமையினையும் துணிச்சலையும் வெளிப்படுத்தியதாக அவர் கூறினார். இஸ்ரேலில் நேற்றிரவு நடந்த பாதுகாப்பு அமைச்சரவை கூட்டத்தில் அமெரிக்க நிர்வாகமும் ஒரு பகுதி ஒப்பந்தத்தை எதிர்க்கிறது என்று பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு தெரிவித்தார். குறைந்த எண்ணிக்கையிலான பணைய கைதிகளை விடுவிக்கும் பகுதி ஒப்பந்தங்களை மறந்துவிடுங்கள், முழு பலத்துடன் காசாவுக்குள்ளே செல்லுங்கள், அப்படி போரை முடிக்கவும் என்று ட்ரம்ப் கூறியதை நேதன்யாகு மேற்கோள் காட்டினார். சர்வதேச சமூகத்திலிருந்து இஸ்ரேலின் சட்டபூர்வமான தன்மை குறைவாகவே உள்ளது. இருப்பினும் ஒரு பகுதி ஒப்பந்தத்தை செய்வது ஹமாஸை அழைக்கும் முயற்சிக்கு தீங்கு விளைவிக்கும் என்று கூறினார். நேதன்யாகுவின் எதிர்ப்பு உண்மையானது என்பது எங்கள் கருத்து.
அவர் ஒரு பகுதி ஒப்பந்தத்திற்கு உடன்பட மாட்டார் என்று அமைச்சர்கள் தெரிவித்தனர். காசாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பணிய கைதிகளின் குடும்பங்கள் டெல் அவிவில் உள்ள அமெரிக்க தூதரக கிளைக்கு வெளியே ஒரு காட்சி போராட்டத்தை நடத்தினார்கள். பணிய கைதிகளை வீட்டுக்கு அழைத்து வந்து போரை முடிவுக்கு கொண்டு வரும் ஒரு ஒப்பந்தத்தை இறுதி செய்ய அமெரிக்க செல்வாக்கை பயன்படுத்துமாறு ட்ரம்புக்கு கோரிக்கை விடுத்தனர். இப்படியான நடவடிக்கைகள் ஒரு பக்கம் நடக்க, மறுபக்கத்தில் இன்று அதிகாலை இஸ்ரேல் மீது ஏவப்பட்டு இடைமறைக்கப்பட்ட ஏவுகணையில் ஒரு கிளஸ்டர் குண்டு வெடிப்பு முனை இருந்ததாக IDF கூறுகிறது. கிளஸ்டர் குண்டு என்பதை கொத்து குண்டு என்றும் கூறுவார்கள். ஒரு குண்டு பல சிறிய குண்டுகள் இருப்பதை இது குறிக்கிறது. இது கடந்த 2 வாரங்களில் ஈரானிய ஆதரவு ஹவுதி இயக்கத்தால் ஏவப்பட்டு கொத்துக்குண்டு ஏவுகணைகள் சம்பந்தப்பட்ட 2வது சம்பவம் இது. ஏவுகணை மற்றும் அதைத் தொடர்ந்து இடைமறித்தலில் காயங்கள் அல்லது சேதம் ஏற்பட்டதாக எந்த அறிக்கையும் இல்லை. ஆகஸ்ட் 24ஆம் தேதி இதே போன்ற ஒரு சம்பவம் பதிவு செய்யப்பட்டது. இஸ்ரேலிய விமானப்படை விசாரணையில் ஹவுதிகள் முதன்முறையாக கிளஸ்டர் குண்டு வெடிப்பு முனையுடன் ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணையை பயன்படுத்தியதாக தெரிய வந்தது. அந்த தாக்குதலில் குண்டுகளில் ஒன்று கினாட்டானின் மத்திய சமூகத்தில் உள்ள ஒரு வீட்டின் முற்றத்தில் போய் விழுந்தது. இதனால் லேசான சேதம் ஏற்பட்டது. அந்த ஏவுகணையை இடைமறிக்க தவறியது அது எடுத்துச் சென்ற வெடிப்பு முனை வகையுடன் தொடர்புடையது அல்ல என்று ராணுவம் கூறியது. அந்த தாக்குதலுக்கு இஸ்ரேல் கொடுத்த பதிலடியில் தான் ஏமனின் ஹவுதிகளில் பிரதமர், அமைச்சர்கள் மற்றும் தளபதிகள் கொல்லப்பட்டனர். இஸ்ரேலிய தாக்குதல் தொடர்பாக விசாரணை தேவை என்று ஹவுதி இயக்கம் கோரிக்கை வெளியிட்டது. மறுபக்கத்தில் ஏமன் தலைநகர் சானாவில் குறைந்தது 18 ஐநா பணியாளர்கள் தடுத்து வைக்கப்பட்டு சில நாட்களுக்கு பின்னர் ஐக்கிய நாடுகள் சபை அதிகாரிகளின் சட்டப்பூர்வ பாதுகாப்பு உளவு நடவடிக்கைகளை பாதுகாக்க கூடாது என்று ஏமனில் ஹவுதிகளால் நடத்தப்படும் வெளியுறவு அமைச்சு அறிவித்துள்ளது. ஹவுதிகளால் நடத்தப்படும் அரசாங்கத்தின் பிரதமர் மற்றும் பல அமைச்சர்களை கொன்று இஸ்ரேலிய தாக்குதலை தொடர்ந்து ஹவுதி இயக்கம் சானாவில் உள்ள ஐநா வளாகத்தை முற்றுகையிட்டு சோதனை செய்து ஐநா ஊழியர்களை தடுத்து வைத்ததாக ஞாயிற்றுக்கிழமை ஐநா கூறியது. வார இறுதி தாக்குதல்களுக்கு முன்பு ஹவுதிகள் ஏற்கனவே 23 ஐநா பணியாளர்களை தடுத்து வைத்திருந்தனர். சில ஐநா பணியாளர்கள் 2021ஆம் ஆண்டு முதல் ஹவுதிகளின் சிறைகளில் உள்ளார்கள். பிப்ரவரியில் ஹவுதி காவலில் இருந்தபோது மற்றொரு ஐநா ஊழியர் இருந்தார். கடந்த வார இறுதியிலிருந்து யுனிசெஃப் மற்றும் WFP அலுவலகங்களில் ஹவுதிகளால் கைப்பற்றப்பட்டு அவர்களின் கட்டுப்பாட்டில் உள்ளன. WFP என்பது உலக உணவு திட்டம். அதன் ஊடாகவே ஹவுதியின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளுக்கு உணவுப் பொருட்கள் போகின்றன. அந்த அமைப்பு ஏமனில் செயற்படாவிட்டால் ஹவுதிகள் உட்பட யாருக்கும் உணவு கிடைக்காது. ஐநாவின் செய்தி தொடர்பாளர் ஸ்டீபன் டுஜாரிக் நேற்று புதன்கிழமை கூறிய போது தடுத்து வைக்கப்பட்டுள்ள அனைவரையும் உடனடியாகவும் நிபந்தனையின்றியும் விடுவிக்க வேண்டும் என்று மீண்டும் கோரிக்கை விடுத்தார். ஹவுதிகள் ஐநா மேம்பாட்டு திட்ட வளாகத்திற்குள் நுழைந்ததாகவும் அவர் கூறினார். ஐநா பணியாளர்கள் மற்றும் சொத்துக்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் ஐநா வளாகத்தின் மீறல் அற்ற தன்மை எல்லா நேரங்களிலும் மதிக்கப்பட வேண்டும் என்றும் நாங்கள் மீண்டும் வலியுறுத்துகிறோம் என்று அவர் கூறினார். ஹவுதிகளால் நடத்தப்படும் வெளியுறவு அமைச்சு ஐநா பணியாளர்கள் ஐநா வளாகத்திற்குள் இருந்து உளவு பார்த்ததால் கைது செய்யப்பட்டனர் என்கின்றது. குற்றங்களில் ஈடுபட்ட உளவு பிரிவுகளுக்கு எதிராக அரசாங்கம் எடுத்த சட்ட நடவடிக்கை இது என்று அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள்.